திருச்செந்தூரில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாள் வள்ளி தெய்வானையுடன் பச்சை சாத்திய கூலத்தில் முருகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை முடிய செய்தியாளர் அஜித்குமார் வழங்க நாம் கேட்கலாம். அஜித்குமார், இந்த மாசி திருவிழாவின் 8ஆம் நாள் சிறப்புகள் குறித்தான மேலும் விவரம். நிச்சயமாக ஷாம், அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்கள்ல ஒன்றான மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பச்சை சாத்தி கோலமானது இன்று நடைபெற்றது. இதனையடுத்து காலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனை அடுத்து பச்சை சாத்தியை முன்னிட்டு மேல கோவிலில் வைத்து சுவாமி சண்முகருக்கு 36 வகையான அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடந்தது. இதனை அடுத்து சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் பச்சை நிற பட்டுடுத்தி பச்சை நிற மலர்களால் அலங்கரித்து பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பச்சை கலர் உடை அணிந்து அரோகரா கோஷத்துடன் மனமுருக சுவாமியை தரிசனம் செய்தனர். மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி காலை நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.